ஆனது ஆகட்டும் இனியாது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. நமக்கு வாழ்க்கை இருக்குது. இன்னொருத்தருக்கு ஊழியம் செய்யும்போது என்ன பண்ணிருக்கலாம், ஊதியம் வாங்கியிருக்கலாம். அது பெண்ணாக இருந்தாலும் அந்த பாத்திரம் கழுவித்து சோறு ஆகிறதுலாம் சராசரி கிடையாது. நீ சம்பாதிக்கிறதுக்கு காரணம் நானும் தான். நான் உன் சோறாகி போகிறதுனால தான் நீ என்ன பண்ணுற, சம்பாதிச்சு வர. அதனால் உன் சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கி போட்டு வைக்க வேண்டியது உங்கள் வேலை. கொடுக்கணும், கொடுக்காட்டி நீங்களே கேட்கணும். இல்லை நீ என்ன கொடுக்குறது நானும் சம்பாதிப்பேன்னு சொன்னால் அதுவும் சாமர்த்தியத்தையும் அப்படி தான் வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் யார் கொடுத்து வாழ்கிறது இல்லை. நீங்களே என்ன பண்ண முடியும், சம்பாதிச்சு வாழ முடியும். நிறைய பெண்களுக்கு தெரியத்தில்லை சம்பாதிச்சு வாழணுன்ட்டு. உங்கள் அப்பா வசதியாகிறாரு, உனக்கு ஏதோ ஃபிக்ஸரில் போட்டுக்கிறாருன்னா நீ வேலைக்கு போக வேண்டியதில்லை. அதை வச்சு நான் வாழ்ந்து நிற்க முடியும்னா எனக்கு ஃபிக்ஸர்லேருந்து உனக்கு வட்டி ஒன்று வரும், அதில் நான் வாழ்வேன்னா நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரியாது தகுதி, உங்கள் தகுதி எங்கங்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலுமே நான் கடைசி காலத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வரும். அதை சமாளிக்கிறதுக்கான தகுதியை நான் வளர்த்துக்கணும். அதை நான் அந்த நேரத்தை நான் சமாளிக்கிறதுக்கு பண்ணிடணும். புள்ள இருக்காது, புருஷன் இருக்க மாட்டான், இல்லை பொண்டாட்டி இருக்க மாட்டா, யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் இருப்போம். நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம நல்லா வளமாக இருக்கணும்னா நமக்கானதை சேர்த்து வைக்கணும். நல்ல கணவனாக தான் அவனே செஞ்சு வச்சுட்டு போவான். உண்மையிலேயே மனைவியை நேசிக்கிற கணவன் அல்லது கணவனை நேசிக்கிற மனைவியை கூட இப்போ அது மாதிரி மனைவியும் சம்பாதிக்கிறா, கணவன் பேரில் சேர்த்து வைக்கிற மனைவியும் இருக்கிறா. நீ அன்றைக்கி தான் ஆண் தான் சேர்த்து வைப்பான்ல, பெண் கூட அந்த மாதிரி ஆள்லாம் ஆகிட்டாங்க. இப்போ சொல்லவும் செய்கிறாங்க, என் கணவன் வேலைக்கெல்லாம் போக தேவையில்லை, வீட்டில் எதுன்னு எல்லா வேலையை பார்த்தா போதும், வீட்டில் பிக்கப்பு ட்ராப்புக்கு மட்டும் வந்தால் போதும், இன்னும் வீட்டில் இருந்தாவே பொதுவும் பிள்ளைங்களை பார்த்து நான் சம்பாரித்து கொடுக்குறேன்ற அளவுக்கு பெண்கள் புச்சையில் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணா, எப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு காலம் வரும்,